கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மையிலும் சொல்கிறேன் பாருங்க, துன்மார்க்கமாக நம்ம வாழ்கிற பொழுது நமக்கு வேதனைகள் சூழும். கண்டிப்பாக பைபிள் வார்த்தை என்றைக்கு மாறாதுங்க. துன்மார்க்கமாக இருந்தால் முதலாவது நம்ம தெய்வத்தை நம்பாமல் விசுவாசிக்காமல், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அதை நம்பாமல் விசுவாசிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது ஒரு துன்மார்க்கம். ரெண்டாவதுக்கு இஷ்டத்துக்கு பேசுது, இஷ்டத்துக்கு நடக்கிறது, கண் போன போக்கில், காது கேட்ட கேள்வியில், காது எதெல்லாம் கேட்குதோ அதை நம்புறது, கண் போன போக்கில் போகிறது, இதெல்லாம் துன்மார்க்கம். பக்தி இல்லாத வாழ்க்கை ஒரு துன்மார்க்கம். கண்டிப்பாக நம்முடைய உடலை அழித்துக்கிற வஸ்துக்களை உபயோகப்படுத்துறது துன்மார்க்கம். உன் நேரங்களை வீணடிக்கிறது துன்மார்க்கம். பாராட்டு அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் துன்மார்க்கம். உண்மைன்னு சொல்கிறேங்க, துன்மார்க்கமாக உண்டா வாழ்ந்தால் அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, தெய்வம் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாங்க, நம்புகிறவங்கள கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கிருபைன்னு என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவனும் தகுதிப்படுத்துவது. அதாவது நம்மளை யார் சூழ்ந்து கொள்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் சம்மந்தப்பட்டவங்க, ஏசப்பா காரியங்கள், ஏசப்பா அபிஷேகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளணும். அதுதான் கிருபை. காரணம் அவரே நம்ம நம்பியிருக்கனால. நம்ம அவரே நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை நம்பியிருந்தால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை உங்களை கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளுக்கு, நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். கிருபை ரொம்ப முக்கியம். கிருபை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறாரு. இப்போல்லாம் கிருபையாக இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரை தேடுறதுக்கு சுதந்திரமாக இருக்குது. மற்ற வடநாட்டிலாம் அப்படி கிடையாது. இந்த நாட்டில் நமக்கு கிடைக்கிற கிருபையை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. இன்றைக்கி பைபிள் சர்ச்சுக்கு போனால் எந்த ஒரு தடையும் இல்லை, ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. சபைகளை ஊழியங்கள் நடத்த உதவி செஞ்சுருக்கிறாரு. அதனால் அந்த கிருபை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அது விட்டுறக்கூடாது, அது விட்டுறவே கூடாது. ஆகவே துன்மார்க்கனையோ அநேக வேதனைகள் சூழ்ந்து கொள்ளுமா. நம்ம துன்மார்க்கமா கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நீங்களே சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.